தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. Glory. Yes Lord. விசுவாசத்தோடு தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே அல்பரஹ ஷகதலர் ரிபமலரஹ புஷகதுலரபா. தகப்பனே தந்தையே தலை நிமிர. உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துரு உங்களை தலை குனிறதுக்கு என்னென்ன திட்டம் போட்டு உங்களை தலை குனிறதுக்கு அவனே முயற்சி செய்வான்னா, உங்க தலையை நிமிர பண்றதுக்கு உங்களை நேசிக்கிற கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உங்களை அழைத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் எத்தனை திட்டத்தை போட்டு வச்சிருப்பார், எத்தனை முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பார். அவன் தோற்று போனவன், இயேசு ஜெயித்தவர். அவருடைய திட்டம் தான் ஜெயிக்கும். உங்களை தலை குனிய வைக்கிற பிசாசின் திட்டம் ஒரு நாளும் ஜெயிக்காது. உங்களை தலை நிமிரை பண்ணுகிற அந்த திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிற இயேசுவினுடைய திட்டம் தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கும் என்று அவருடைய ஊழியக்காரனா நின்று நான் சொல்றேன். அவருடைய திட்டம் தான் ஜெயிக்கும். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே ரபரஹமஷே அர்பலொருகதல நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. சிலர் அந்த பயத்தோடு கலக்கத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகள், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில பாடுகள், ஒருவேளை என் வாழ்க்கை, என் குடும்பம் தலை குனிஞ்சிருமோ, என் வாழ்க்கை தலை குனிஞ்சிருமோ, நான் வெக்கப்பட்டுருவனோ, நான் நிந்திக்கப்பட்டுருவனோன்னு நினைச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களோட தான் கர்த்தர் பேசுறார். அந்த சூழ்நிலையை காட்டிலும் நான் பெரியவர். உன்னை சுற்றி இருக்கிற அந்த உபத்திரவத்தை காட்டிலும் நான் பெரியவர். உன் வாழ்க்கையில உன்னை தலை குனிய வைத்து, உன்னை தலை குனிய வச்சு உன்னை அவமானப்படுத்த நினைக்கிற அந்த பிசாசை காட்டிலும் நான் பெரியவர். இத்தனை நாட்கள் நீ என் சமூகத்துல வந்தது வீணா போகும் நினைக்கிறியா? இத்தனை நாட்கள் என்னுடைய சமூகத்துல வந்து நீ ஜெபித்தது வீணா போகும் நினைக்கிறியா? நான் வீணா போக விட மாட்டேன். விருதாவாய் நீ என்னிடத்தில் சேரவில்லை, நீ விருதாவாய் என்னிடத்தில் சேரவில்லை. உன்னுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே அல்பரஷகதலரபா. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் தலை நிமிர செய்கிறவர், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் தகப்பனே. ஆமென். 400 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல தலை நிமிரவே இல்லம்மா. 400 வருஷம் அவன் குனிஞ்ச தலை நிமிரவே முடியல. அவன் சுமந்த சுமை அவன் தலையை நிமிர விடவே இல்லை.
அவன் பட்ட கஷ்டங்கள் அவன் தலையை நிமிரவே விடல. 400 வருஷம் அந்த எகிப்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்குவாரானால் எத்தனை வருஷம் வாழ்க்கையில அந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவனால் முடியும். எத்தனை வருஷம் உன் தலை குனிஞ்சு சுமந்து உன் வாழ்க்கையில தலை நிமிர முடியாம இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் 400 வருஷம் நிமிர முடியாம இருந்த என் இஸ்ரவேல் ஜனத்தை தலை நிமிர பண்றதுக்கு நான் உண்மையுள்ளவரா இருந்தேன்னா உன் தலையை நிமிர பண்றதுக்கு நான் உண்மையுள்ளவரா இருக்கிறேன். கடைசியா ஒரு முறை எல்லாரும் தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர ரபஹஷகதல ரபலை செய்பவ நீரே தகப்பனே. ஓ எஸ் தகப்பனே தகப்பனே அல்பமரஹஷகதல ரிபபலரகப. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து எல்லாரும் சொல்லுங்க கேடகம் கேடகம் நீரே. Glory Jesus Alaramashegadalaro. Glory glory Arahamelanama. Yes Lord. இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் அத்தனை குடும்பங்களையும் எஸ் லார்ட் தகப்பனே தலை நிமிர ஜீசஸ் தகப்பனே எஸ் லார்ட். நம்ம தலை நிமிர்ந்து தான் நடக்கணும். நம்ம தலை நிமிர்ந்து தான் நடக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். இந்த தேவனை ஆராதிக்கிற நம்ம தலை குனிஞ்சு ஒரு நாள் நடக்க கூடாது. நடக்கிறத கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க தோற்று போகவே முடியாது, தோற்கவே முடியாதுன்றேன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஏன்னா நம்மளை அழைச்சதே ஜெயிக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். நம்மளை பெற்றெடுத்ததே ஜெயிக்கிறதுக்கு தான் பெற்றெடுத்திருக்கிறேன். பறவை பிறக்கிறதே பறக்கிறதுக்கு தான் பறக்குது. மீன் பிறக்கிறதே எதுக்கு சொல்லுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. மீன் பிறக்கிறதே நீந்துறதுக்கு தாங்க பிறக்குது. பறவை பிறக்கிறதே பறக்கிறதுக்கு, மீன் பிறக்கிறதே நீந்துறதுக்கு. நீங்க பிறந்ததே அவ்வளவுதாங்க. கிளம்பி போங்க வீட்டுக்கு. இது ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இது ஒன்றை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த ஒன்றை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா ஏன் பறவை பறக்குது? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படாது. வந்தோமா பிரசங்கம் பண்ணோமா? சொல்லுங்க, ஏன் பறவை பறக்குது? வெரி சிம்பிள். ஏன் பறவை பறக்குதுன்னா அவங்க அம்மா பறக்கிற அம்மா.
ஏன் மீன் நீந்துது? என்ன பிரில்லியன்ட் ஆன்சர். நீங்கள் நானும் ஏன் ஜெயிக்கிறோம் தெரியுமா? அப்பா ஜெயிக்கிறவர். நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் தேவனால பிறந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இன்னும் யாராவது இங்க இருந்தீங்கன்னா, புதுசா வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நல்ல இயேசுவுக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுங்கள். இவர் ஒருவரே மனுக்குலத்துடைய பாவத்துக்காக மரித்தவர், ரத்த சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர். இவர் ஒருவரே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர், தீர்க்காயுசை கொடுக்கிறவர், மரித்த பிறகு பரலோகத்தை கொடுக்கிறவர், சொர்க்கத்தை கொடுக்கிறவர். ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவங்களுக்குள்ள, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்குள்ள இந்த உணர்வு இருக்கணும், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அதனால ஜெயிப்பேன், ஜெயிச்சுதான் ஆவேன். அதுக்கே தான் கர்த்தர் உங்களை பெற்று எடுத்தார், அதுக்கு தான் உங்களை பிறக்க வச்சார். இந்த உலகத்தில் அதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஆளணும். அதனாலதான் மனிதனை படைத்த பொழுது இன்னைக்கு இதான் சப்ஜெக்ட், இதான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர். ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்யவே, ஒரு காரணத்துக்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் கர்த்தர் எதையும் செய்வார். மனுஷன் செய்கிறதையே ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறான். இந்த ஃபேனை ஒரு மனுஷன் உண்டாக்குனான், எதுக்காக உண்டாக்கி இருக்கிறான் சொல்லுங்க? சுத்தணும், காற்று வரணும், நமக்கு அது சுகமாக இருக்கணும், அதுக்கு தானே. இந்த கிளாக் இருக்குது, இந்த கிளாக்கு அது எதுக்கு? என்னம்மா? டைம் பார்க்கறதுக்கு. பேனா எதுக்கு? சேர் எதுக்கு? சேர் வந்து மைக் எதுக்கு? பேசுறதுக்கு. நீங்க எதுக்கு? அதை தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர். நான் எதுக்குன்னு தெரியாம தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு பிறந்தனோ தெரியல. ஏன் பிறந்தாய் மகனே? இது இப்போ நம்ம வந்து நல்லா கவனிங்க. ஒரு பொருளினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா அந்த பொருளையே நீங்க வீணாக்கிடுவீங்க. கவனிக்கிறீங்களா? என்னைய பின்னால் இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? ஒரு பொருளினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா அந்த பொருளையே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வீணாக்கிடுவீங்க. கவனிங்க. இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கு எதுக்கு? இந்த மைக்கு பேசுறதுக்கு. இது ஒருவேளை இந்த மைக்கு பேசுறதுக்கு தான் உண்டாக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலன்னு வைங்க. எனக்கு அந்த நோக்கம் எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த மைக்கை ஒரு காலத்தில் பெந்தேகோஸ்தே சபைக்கே அடையாளமாக ஒன்று இருக்கும். இந்த கீபோர்டு பேடெல்லாம் வர்றதுக்கு முன்னால் தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்லையே, ஒரு ட்ரம்மு. அந்த ட்ரம்மு தான் பெந்தேகோஸ்தே சபைக்கே என்னது? அதான் சைன், அதான் அடையாளம். எங்கள் அப்பா சர்ச்சில் நான் தான் ட்ரம் அடிக்கிற ஆள். நான் தான் ட்ரௌசர் போட்டுட்டு சின்ன பையனை அடிப்பேன். இந்த மைக்கை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா? அந்த ட்ரம் அடிக்கிற குச்சி மாதிரி தெரியுது. இது மாதிரியே தான் இருக்கும், இது மாதிரியே இருக்கும். ஒரு துணியை சுற்றி இருப்போம், அடிப்போம். ஒருவேளை இந்த மைக்கினுடைய நோக்கம் எனக்கு தெரியலைன்னா நான் எடுத்து என்ன பண்ணுறேன்? ட்ரம் அடித்தா என்ன ஆகும் சொல்லுங்க?
மைக்கும் போச்சு, இது ரெண்டும் வீணா போகும். காரணம் வெரி சிம்பிள். இந்த மைக்கினுடைய நோக்கம் எனக்கு உங்க கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க. உங்க மனைவியின் நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா உங்க மனைவியை வீணாக்கிடுவீங்க. உங்க கணவரை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா கணவனுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க. உங்க பிள்ளைகளுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா உங்க பிள்ளைகளை வீணாக்கிடுவீங்க. உங்க கையில கர்த்தர் கொடுத்த பணத்தை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா பணத்தை வீணாக்கிடுவீங்க. உங்களை குறித்த நோக்கமே உங்களுக்கு தெரியலன்னா உங்க வாழ்க்கையே என்ன ஆயிடும்? அது நீங்க 80 வருஷம் வாழலாம், 90 வருஷம் வாழலாம், ஆனா அந்த வாழ்க்கை முழுவதும் என்ன ஆயிடும்? வீணா போயிடும். அப்படி உங்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு பேச போறார். உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு உங்களோட பேச போறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அவருடைய நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா, பார்க்கலாமா? எதுக்கு ஆண்டவரே என்னை படைச்சீங்க? என்னை இந்த உலகத்தில் எதுக்காக உண்டாக்குனீங்க? என்னை மனுஷனா படைச்சதுக்கு நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? ஏன் உண்டாக்குனீங்க? நான் என்ன செய்யணுன்றதுக்காக உண்டாக்குனீங்க? நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? என்ன செய்யறதுக்காக என்னை டிசைன் பண்ணி இருக்கிறீங்க? வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். Genesis chapter 1 verse 26. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். கவனிங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு அவங்க என்ன செய்யணும்? மனுஷன் என்ன செய்யணும்? மனுஷனை குறித்த நோக்கம் என்னன்னு அந்த வசனத்திலே சொல்றார் பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் இதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். இப்ப வாசிக்கிறது தான் முக்கியமான வார்த்தை. அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? ஆள கடவர்கள் என்று எல்லாரும் சொல்றீங்களா? அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? அழக்கடவர்களா? விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து அழுதுகிட்டு இருக்கேன் பிரதர். எனக்கு விவரம்னு தெரிஞ்ச நாளிலிருந்து என் கண்ணீர் தான் என்னுடைய உணவா இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிறீங்க சிலர். என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம், என் வாழ்க்கையில நான் அனுபவித்த சோதனைகள் எனக்கு என்னைக்கு விவரம்னு தெரியுமோ அன்னையிலிருந்து நான் அழுது கொண்டே இருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த இடத்துல சிலர். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட தான் பேச விரும்புகிறார். நீங்கள் அழுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவர். அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று தேவன் வாயை திறந்து சொல்லிட்டார்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. நீங்க அத்தனை பேரும் ஆளுகை செஞ்சே ஆகணும். விடமாட்டார் கர்த்தர், விடமாட்டார். நீங்க உங்களை ஆளுகை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ கர்த்தர் அத்தனையும் செஞ்சிட்டார் ஏற்கனவே. அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது தலை நிமிர்ந்து நீங்க போக போறீங்க, தைரியமா போக போறீங்க, நெஞ்ச நிமித்தி தோளை உயர்த்தி போக போறீங்க.
நான் இந்த உலகத்துக்கு பயந்தவன் அல்ல, பிசாசுக்கு பயந்தவன் அல்ல, போராட்டங்களுக்கு பயந்தவன் அல்ல. இவைகளை எல்லாம் ஆளுகை செய்யறதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்து, என்னை ரட்சித்து, என்னை அபிஷேகித்து இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைத்து இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால என்னை நிரப்புறதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த உலகத்தை, இந்த பிசாச, இந்த செய்வினைய, இந்த பில்லி சூனியத்தை நான் ஆளணும். சூழ்நிலை என்னை ஆளக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற காரியம் என்னை ஆளக்கூடாது. இன்னைக்கு மனிதனை சூழ்நிலை ஆண்டு கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் ஆண்டு கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுல இருந்து நான் மீண்டு வர முடியல பாஸ்டர், இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த சூழ்நிலையை விட்டு என்னால வெளியே வர முடியல, இதுக்கு மேல என்னால உயர முடியல, உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களோட தான் பேச விரும்புகிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஆளணும், பாவத்தை ஆளணும், சாபத்தை ஆளணும், பிசாச ஆளணும். இந்தியாவை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து திருச்சபையாய் எழும்பி ஆள வேண்டும். சென்னையை கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளை சபைகளாய் எழும்பி ஆள வேண்டும். இனிமேலும் அவைகளை ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்க முடியாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆள்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆளுகை செய்யறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம் ஆயிட்டீங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு கேட்க போகிற இந்த வார்த்தை உங்கள் அத்தனை பேரையும் ஆளுகிறவர்கள் கட்டாயம் மாற்றும். இந்த வார்த்தை உங்களை மாற்றிடும். என சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையிலேயே ஆளுகை செய்கிறவர் யார்? உண்மையில ஆளுகை செய்கிற தன்மை, ஆளுகை செய்கிற குணம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட தானே இருக்குது. அவர் தான் ஆளுகை செய்கிறவர். அதனாலதான் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர். ஆளுகை செய்கிறவர் அவர். ஆனா ஆளுகை செய்கிற அவர், அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாரு, அவர்கள் ஆள கடவர்கள். நீ அடிமையா இருப்பதற்கு படைக்கப்பட்ட ஆள் இல்ல. You are not a slave to sin. பாவத்துக்கு நீ அடிமை இல்ல. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத எண்ணங்களுக்கு நீ அடிமை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு அடிமை இல்லை. ஏன்னா உன்னை அடிமையா கர்த்தர் படைக்கல. நீ கடனுக்கு அடிமை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வியாதிக்கு அடிமை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சாபத்துக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பரம்பரை பரம்பரையாய் உங்க குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற சில சாபங்கள் இன்னைக்கோட வெளியே போகுது. நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த சத்தியம், இந்த வார்த்தை அதை வெளியேற்ற போகிறது. உங்க வாழ்க்கையில் அதை பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்தில் அதை அனுபவிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. சாபம் வெளியே போய் தான் ஆகணும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். நீங்க அடிமை இல்லை, நீங்க ஆளுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் ஆளுகிறவன். மறுபடியும் சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் ஆளுகிறவன். நான் ஆளுவதற்கே படைக்கப்பட்டவன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஆளுவதற்கே படைக்கப்பட்டவன். எங்க அப்பா ஆளுகிறவர். அப்பா ஆள்றவர்னா பிள்ளை யாராத்தான் இருக்க முடியும்? சொல்லுங்க. அடிமை இல்லைங்க. ஆளுகிறவருடைய பிள்ளை அடிமையாய் இருக்க வாய்ப்பே இல்லை.
இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆவியானவர் உங்க உள்ளத்துல பதிக்க விரும்புகிறார். நான் அடிமை இல்லை, நான் அடிமையா இருக்க மாட்டேன். எந்த பாவத்துக்கும் நான் அடிமையா சில பழக்க வழக்கங்களுக்கு, யாருக்கும் தெரியாத சில பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்க. அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியல. இயேசுவின் நாமத்துல அவருடைய ஊழியக்காரனா நின்னு சொல்றேன், இன்னைக்கோட அதுல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. இன்று முதல் நீங்கள் அதை ஆளுகை செய்ய போகிறீர்கள். உங்க ஜீவகாலமெல்லாம் ஆளுகை செய்ய போறீங்க. இனி அது திரும்ப உங்ககிட்ட வரவே வராது. Glory to Jesus. ஆளுகை செய்கிற தன்மை தேவனுடையது. அந்த ஆளுகை செய்கிற அந்த தன்மையை தம்மால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு அவர் டெபாசிட் பண்ணினார், அவனுக்குள்ள வைத்தார். ஆளுகை செய்கிற ஆற்றலை தேவன் அவருக்குள்ள இருந்த ஆற்றலை மனுஷனுக்குள்ள வச்சார். மனுஷன் மேல அவருக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா? நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தர் அன்பா இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் இதை பேசுறார். இந்த சத்தியத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறார். எப்படி தேவன் மனுஷனுக்கு கொடுத்தாருன்னு பார்ப்போமா? எப்படி இந்த ஆளுகை செய்கிற ஆற்றல் எப்படி மனுஷனுக்குள்ள வந்துச்சு? எப்படி மனுஷனுக்குள்ள வந்துச்சு? அதை எப்படி மனுஷன் இழந்து போயிட்டான்? ஏன் இழந்து போனான்? ஏன் இன்னைக்கு இப்படி பரிதாபமா இருக்கிறான் மனுஷன் உலகம் முழுவதும்? ஏன் பிசாசு தலைமையில உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஏன் அடிமையா இருக்கிறான்? என்ன நடந்துச்சு? ஏன் ஆளுகை போயிடுச்சு? திரும்ப எப்படி அந்த ஆளுகை நமக்குள்ள வரும்? எப்படி ஆளுகை செய்வோம்? இதெல்லாத்தையும் பார்க்க போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா? எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து மனுஷங்கிட்ட வந்துச்சு? வாசிங்க, எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன ஊதினார்? சுவாசத்தை ஊதல. என்னங்க? சுவாசத்தை ஊதினார் இல்ல, ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவன் கூட்டல் சுவாசம் இஸ் ஈக்குவல் டு மண்ணினால் உண்டான மனுஷனை கையில் எடுக்கிறார், குனிந்து அவனை தூக்குறார். அன்னைக்கே மனிதனுக்காக அவர் குனிந்தவர். மனிதனை தூக்கும்படி அவர் குனிந்தார். உங்களையும் என்னையும் தூக்கும்படி சிலுவையிலே அவர் குனிந்தார். அவர் குனிந்தது உண்மைனா நீங்க உயர்த்தப்படுவது உண்மை. அவர் குனிஞ்சது உண்மைனா நீங்கள் உயர்த்தப்படுவது உண்மை. அதனாலதான் சொல்றோம், குனிந்து தூக்கி நீரே பெரியவ நாக்கி நீரே உமது காருண்யத்தா பெரியவ நாக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே பெரியவன் ஷபரகதல் அலிமரகமோ உமது காருண்யத்தா விரஹபாஷேகதரா பெரியவன். அவர் குனிந்து மனிதனை தூக்கி அவன் நாசியில தன்னுடைய வாயை வைத்து ஊதினார். அப்படி ஊதும் போது தேவனுக்குள் இருந்த ஒன்று மனிதனுக்குள் சென்றது.
தேவனுக்குள் இருந்த ஒன்று மனிதனுக்குள் சென்றது. இப்பயும் சொல்றேன், தேவனுக்குள் இருந்த ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது. காமிக்க போறேன். எதை ஊதினார்? வெறும் சுவாசத்தை ஊதல. எதை ஊதினார்? ஜீவனையும் சுவாசத்தையும் ஊதினார். ஜீவன்னா என்ன? ஜீவன்னா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜீவன்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா வேதத்தில் இருக்கிற ஜீவன் என்கிற வார்த்தைக்கு வெறும் உயிர் என்ற அர்த்தம் இல்ல. ஜீவன் என்கிற வார்த்தை அதை காட்டிலும் மேலானது, அதை காட்டிலும் உயர்ந்தது. அதாவது தேவனை போலவே ஆளுகிற தன்மை, தேவனை போலவே வாழுகிற தன்மை, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? ஜீவன். கவனிங்க, ரொம்ப முக்கியமானதை கர்த்தர் பேச விரும்புறார். இந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு சமாதானம் இருந்தது. இந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனால் ஆளுகை செய்ய முடிஞ்சது. இந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு நிம்மதி இருந்தது. இந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் தேவனோடு உறவாட முடிந்தது. இந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடிந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உள்ளே இருந்த தேவன் ஊதின ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த ஜீவன் தான் மனிதனை தேவனோடு ஐக்கியம் கொள்ள வச்சது. ஜீவன் எப்போ மனுஷன் பாவம் செஞ்சானோ, எப்போ தேவனுக்கு விரோதமாய் வார்த்தையை கீழ்ப்படியாமல் வார்த்தையை மீறினானோ, அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, தேவன் அவனுக்குள்ள வைத்த ஜீவன் வெளியே போயிடுச்சு. சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஜீவன் வெளியே போயிடுச்சு, சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் சென்னை பட்டணம் முழுவதும், இந்திய தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தரை இன்னும் அறியாத மக்களுக்கு சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா ஜீவன் இல்லை. அதனாலதான் சமாதானம் இல்லை, அதனாலதான் நிம்மதி இல்லை, அதனாலதான் தேவனோடு உறவு இல்லை, தேவனோடு ஐக்கியம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. யார் இன்னைக்கு நம்மள மாதிரி இந்த மாதிரி கூடி வந்து யார் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் பாருங்க. உள்ள மகிழ்ச்சி இல்லை, உள்ள சந்தோஷம் இல்லை. காரணம் சொல்லுங்க, என்ன இல்லை? என்ன இல்லை? ஆனா என்ன இருக்கு? சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு, சுவாசம் இருக்கு, ஜீவன் இல்லை. அதனால ஆள முடியல, அடிமையாயிட்டான். இத்தனோண்டு பீடிக்கு அடிமையாயிட்டான், விட முடியலன்றான். விடணும்னு நான் என்ன செய்யறேன்? விரும்புறேன், விடணும்னு ஆசைப்படுறேன். என்னால குடிய என்ன செய்ய முடியல? விட முடியல. ஏன்னா he became a slave, he lost his life. ஜீவனை அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். இப்ப மறுபடி மனிதனை ஆள வைக்கணும், மறுபடி மனுஷனை தேவனோட உறவாட வைக்கணும், மறுபடி மனுஷனை தேவனோட ஐக்கியப்பட வைக்கணும்னா அவனுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. மதம் தேவையில்லை, இன்னொரு மதம் மனுஷனுக்கு தேவையில்லை. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அவன் இழந்தது மதத்தை இல்லை, ஏதேன் தோட்டத்தில் அவன் இழந்தது ஜீவனை இழந்தான், மதத்தை இழக்கல. He did not lose religion.
மனுஷன் மதத்தை இழக்கல, மத சடங்கை இழக்கல. எதை இழந்தா? இப்ப மனுஷனுக்கு என்னதான் தேவை? மனுஷன் ஆளணும்னா அவனுக்கு மறுபடியும் என்ன தேவை? மனுஷனுக்கு சமாதானம் வேணும்னா என்ன தேவை? மனுஷனுக்கு சந்தோஷம் வேணும்னா என்ன தேவை? இந்த மனுஷன் இழந்து போன அந்த ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். மற்ற எல்லா தலைவர்கள் மதத்தை கொடுக்க வந்தாங்க, மதத்தை உண்டாக்க வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மதத்தை கொடுக்க வரல, மதத்தை உண்டாக்க வரல. அவர் மட்டுமே ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அதனாலதான் பாடுறோம், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தே ஷபமலரகபா எங்க உள்ளத்தில் சொந்தமானீரே. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் ஷபபரோகதோ ஷகதலரபல, தமது ஜீவனை ஆமே ஆமே தமது ஜீவனை ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. அல்பமரஹ ஷேகதலரபா, இந்த பாதலத்தே ஜீசஸ், இந்த பாதலத்தே அதனாலதான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது மதத்தை கொண்டு வரல, ஜீவனை கொண்டு வந்தார். அவருக்குள் மதம் இல்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் மதம் இருந்தது இல்ல. ஹலோ, அவருக்குள் மதம் இல்ல. மனுஷனுக்கு இன்னொரு மதம் தேவையில்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட மதங்கள் இருக்கிறது. எந்த மதமும் மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கல, கொடுக்க முடியாது. இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ரிலிஜியன். கிறிஸ்தவ மதமும் மனுஷனுக்கு வாழ்வை கொடுக்க முடியாது. கிறிஸ்துதான் மனிதனுக்கு வாழ்வை கொடுக்க முடியும். அதனாலதான் நீங்களும் நானும் கிறிஸ்தவ மதத்துல இல்ல, கிறிஸ்துவுக்குள். மத சடங்குகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கல, கிறிஸ்துவோடு ஒரு உயிரோட்டமான உறவு கொள்ளுகிறோம். நம்ம அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கிறோம். 18 நாளா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க பேசுறது மாத்திரம் இல்ல, அவரும் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசுறாரா பேசலையா? பேசிக்கிட்டே இருக்கிறாரா? பேசிக்கிட்டே இருக்கிறாரா?
என்னோட பேசினார்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும்ல. என் தேவன் என்னோட பேசினார், என் தேவையை அறிந்து பேசினார், என் கேள்விக்கு பதில் சொன்னார், என் குழப்பத்தை தீர்த்தார்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மதத்தில் இல்ல, ஒரு நபரோடு உயிரோட்டமான உறவு வச்சிருக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்கிட்டே போய் எதுக்கு ஆண்டவரை நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா இயேசு சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். மறுபடி சொல்றேன், ஜீவனை கொடுக்கும்படி, மனுஷன் இழந்து போன ஜீவனை கொடுக்கும்படி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்க தெருவில் 1000 பேர் இருக்கலாம், உங்க ஏரியாவில் 10,000 பேர் இருக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளதான் வெறும் சுவாசம் இல்லம்மா, வெறும் சுவாசம் இல்ல பிரதர், ஜீவ சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜீவ சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜீவ சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மரணத்தின் சக்திகளை ஜெயிக்கக்கூடிய, மரணத்தின் சக்திகளை மேற்கொள்ளக்கூடிய ஜீவன் உங்களுக்குள்ள கர்த்தர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற, உங்களுக்குள்ள ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஜீவனை கர்த்தர். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க கட்டாயம் ஆளுகை செய்வீங்க, நீங்க கட்டாயம் மேற்கொள்ளுவீங்க, நீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க. ஏன்னா இது உங்க திறமையினால இல்ல, உங்க கெட்டிக்காரத்தனத்தினால இல்ல, அவர் அளித்த, அவர் கொடுத்த அந்த ஜீவன். ஒரு நாள் ஒரு ஊருக்குள்ள இருந்து ஊருக்கு வெளியே ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன கூட்டம்னா, ஒரு வாலிபன் மரித்து போனான். அந்த மரித்து போன வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாக ஒரு மரண கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஊருக்குள்ள இருந்து ஊருக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஊருக்கு வெளியே இருந்து ஊருக்கு உள்ள ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஊருக்குள்ள இருந்து வெளியே ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஊருக்குள்ள இருந்து ஊருக்கு வெளியே இருந்து ஊருக்குள்ள, உள்ள இருந்து வெளியே வர்றது மரண கூட்டம், வெளியே இருந்து உள்ள போறது நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று முழங்கிய இயேசு, அவரோடு கூட சீஷர்கள் உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வர்றது மரண கூட்டம், உள்ள போறது மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. எப்பொழுதெல்லாம் மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மரணம் ஜெயிக்காது, ஜீவன் தான் ஜெயிக்கும். ஜீவன் தான் ஜெயிக்கும். ஜீவன் தான் ஜெயிக்கும். மரணம்னா வெறும் இந்த சரீர மரணத்தை குறித்து மாத்திரம் வேதம் சொல்லல. மரணம்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களும் மரணம் தான். வீட்டில் அடிக்கடி சண்டை வருதா? என்ன முறைக்கிறீங்க? இங்க உங்களுக்கு யாருக்கும் வராது. நான் மதுரையை பத்தி பேசிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சண்டை வருதுன்னா ஏதோ மரண சக்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். என்ன தொழில் செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னீங்கன்னா மரண சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
அடிக்கடி 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 குடும்பத்துல வியாதிக்கு மேல வியாதி, வியாதிக்கு மேல வியாதி, பலவீனத்துக்கு மேல பலவீனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா மரண சக்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அந்த மரண சக்தி உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருப்பது என்னது? சத்தமா சொல்லுங்க. மரணம் தான் இருந்துச்சு, உள்ள மரணம் தான் இருந்துச்சு. பாவத்தின் சம்பளம் அப்படித்தானே இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால மரணம் தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு என்றைக்கு விசுவாசித்து உள்ள வந்தாரோ, மரணத்தை பிடுங்கி எடுத்துட்டு ஜீவனை உள்ள வைத்து விட்டார். உங்களுக்குள்ளே இருப்பது மரணம் இல்லை, உங்களுக்குள்ளே இருப்பது, சொல்லுங்க எல்லாரும், எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. மரணம் ஒண்ணு செய்ய முடியாது, மரணத்தின் சக்திகள் ஒண்ணு செய்ய முடியாது, மரணத்தின் சேனைகள் ஒண்ணு செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்துல அவருடைய ஊழியக்காரனா நின்று நான் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ளே இனி எந்த மரண சக்தியும் வேலை செய்ய முடியாது, அதிகாரம் இல்லை. Because you have received God's life. குமாரனை உடையவன், வசனம் தெரியுமா உங்களுக்கு? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத. குமாரனாய் இயேசு உள்ள வந்துட்டார்னா என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. எனக்குள்ளே ஜீவன் வந்துருச்சு. இப்ப ஜீவன் வந்துருச்சுன்னா இப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? நான் சொல்றேங்க, உலகமெல்லாம் போறேன், எத்தனையோ சபைகளுக்கு போறேன், எத்தனையோ சபைகளில் பிரசங்கம் பண்றேன். உங்களை மாதிரி பதில் சொல்லுகிற ஒரு சபையை என் லைஃப்ல நான் பார்த்ததே. சிலர் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இவர் போற இடத்துல எல்லாம் இப்படித்தான் சொல்றார். உண்மையா சொல்றேன், உங்களை மாதிரி உற்சாகமான, உங்களை மாதிரி வசனத்தை ரிசீவ் பண்ற மக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். என் தம்பி கூட சொன்னான், சூப்பரான சர்ச்சா இருக்குதுன்னு, பயங்கரமான சர்ச்சு, நம்ம போய் நின்னாலே அப்படியே உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. சில இடத்துல போய் நின்னா ஒன்றும் வராது. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற ஆள்லாம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்துருவோம்டா, இன்னைக்கு சொல்லுடா பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா நான் 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கர்த்தர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் சொல்றேன், இந்த சபை கட்டாயம் வளரும். இந்த சபை கட்டாயம் வளரும். இந்த சபை ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சென்னை பட்டணத்தில் உண்டாக்கும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சபை வளராம இருக்க முடியாது. கட்டாயம் வளரும். நீங்க இப்ப பார்த்திருக்கிற வளர்ச்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வரப்போகிற நாட்கள்ல நீங்க பார்க்க போகிற வளர்ச்சி உங்க கற்பனைக்கு எட்டாத வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது சாதாரணமான வளர்ச்சியா இருக்காது. அது ஒரு வெடித்து சிதறுகிற ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்க போகிறார். நாலா பக்கங்களில் இருந்தும் ஜனங்கள் தேடி ஓடி வரப்போகிறார்கள்.
இந்த சபைக்குள்ள தேவனுடைய ஜீவன் அலை அலையாக, தேவனுடைய ஜீவன் அலை அலையாக கடந்து சென்று ஜனங்களுடைய ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எல்லா பகுதியிலும் இந்த ஜீவன் போய் விடுதலையை கொடுக்க போகிறது. அதை கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க கட்டாயம் அதை பார்ப்பீங்க. உங்க கண்ணில் கட்டாயம் அதை பார்க்க வைப்பார் கர்த்தர். ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்த சபை பார்க்க போகிறது. இந்த சபையின் மூலமாக இந்த பட்டணம் பார்க்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆழமா விசுவாசிக்கிறேன். முழு உலகம் முழுவதும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். உலகம் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அந்த எழுப்புதல் நம்ம தலைமுறையிலேயே கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். இன்னொரு தலைமுறைக்கு விடவே மாட்டார். இன்னொரு தலைமுறைக்கு வரவே விட மாட்டார். ஏன்னா இந்த உலகம் போற போக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ரஷ்ய ஜனாதிபதி, ரஷ்ய அதிபர் புட்டின், கேள்விப்பட்டிருக்கீங்களா? புட்டின் அவர் 2 வாரத்துக்கு முன்னால பேசி இருக்கிறார். அவர் பேச்ச போய் யூடியூப்ல கேட்கணும்னா கேளுங்க. அந்த ஆளுக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆண்டவரை பற்றி எதுவும் தெரியாது. ஆனா அந்த ஆள் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? வரப்போகிற 20 ஆண்டுகள் இந்த உலகத்துக்கு மிக சவாலான ஆண்டுகள். ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ள இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. நியூ வேர்ல்டு ஆர்டர்னா ஒரு புதிய உலக அமைப்புக்குள்ள இந்த உலகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ள இந்த உலகம் போய்கிட்டே இருக்குது. இத உலகத்துல யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது சொல்றான். அந்த ஆள் சொல்றான். அந்த ஆளுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை சொல்றான். அது மாத்திரம் இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கு கீழே, பவர்ஃபுல்லான ஒரு தலைமைக்கு கீழே இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த பவர்ஃபுல்லான ஆள் யார் நமக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரியாது. அவன் சொல்ற பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு வேதம் சொல்லுகிறது அந்தி கிறிஸ்து. ஒரு பவர்ஃபுல்லான ஆளா தான் எழும்ப போகிறான். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறான். ஆனா அந்த அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால், அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் அப்படின்னு வேதத்தை விசுவாசிக்கிற ஆள் இல்ல, வேதத்துக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் சொல்றான். அந்தி கிறிஸ்துன்னு பேரைத்தான் சொல்லல. அவன் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சம்பவங்களை வச்சு, ஃபேக்ட்ஸ வச்சு சொல்றான். அந்தி கிறிஸ்து வரப்போறான்னா அதுக்கு முன்னால சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறதுனா இயேசு மத்திய ஆகாயத்துல மறுபடியுமாய் வரப்போகிறார். கடைசி நாட்களில் வாழுகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் கடைசி மணித்துளிகளில் வாழுகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் கடைசி நிமிடங்களிலே வாழுகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் கடைசி வினாடிகளிலே வாழுகிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம கடைசி வினாடியில கூட இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு பக்கத்துல வந்துட்டார். எக்காலத்தை தொடச்சுக்கிட்டு இருக்காங்களாம். எக்காலத்தை தொடச்சுக்கிட்டு இருக்காங்களாம். எடுத்து என்ன செய்யணும்? இப்போ ஊதணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ரெடி. அதனாலதான் ஃபாதர் பாடினார், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும்,
மரடானவை சமமாகணும். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தாண்டிட வேண்டும். ஆமென். கோணலானவை காரணம் என்ன? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. glory glory. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், வெகு சீக்கிரமாய் வருகிறார். நம்ம நினைக்கிறதை காட்டிலும் சீக்கிரமாய் வருகிறார். நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் சீக்கிரமாய் வருகிறார். கட்டாயம் நம்ம தலைமுறையிலேயே அவர் வந்துருவார். அதனாலதான் சொல்றேன், அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்த உலகம் பார்க்க போகிறது. மாபெரும் எழுப்புதலை பார்க்க போகிறது. நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க, உங்க கண்ணில் பார்ப்பீங்க, ஒரு எழுப்புதலை பார்ப்பீங்க. அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாகிறதுக்கு தான் கர்த்தர் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கொடுக்கிறார். இனிமேலும் நம்ம உலகத்தை பார்த்து பயந்து அழுது கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, பிரச்சனையை பார்த்து பயந்து அழுது கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப உனக்குள்ள இருக்கிற ஜீவனை பார். அந்த ஜீவனை வச்சு மரணத்தின் சக்திகளை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு எழும்பு. உனக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மாத்திரமல்ல, உனக்குள்ள இருக்கிற ஜீவனை வச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரன மரணத்தின் சக்தி அழிச்சுக்கிட்டு இருக்குது, உன் எதிர்த்த வீட்டுக்காரன மரணத்தின் சக்தி அழிச்சுக்கிட்டு இருக்குது, அங்கேயும் போ. இந்த ஜீவன் உனக்குள்ள இருந்து வெளியே போறத நீ பாப்ப. அந்த மரணத்தின் சக்தியில இருந்து, அந்த மரணத்தின் கட்டுகள்ல இருந்து அந்த குடும்பங்களையும் வெளியே கொண்டு வா. அப்படிப்பட்ட ஜீவனை கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. சிலருக்கு அது சந்தேகமா இருக்குது. எனக்குள்ள ஜீவன் இருக்குதா? ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாமா? இது ஆபரேஷன் பண்ணி பார்க்கறது இல்லை. எப்பமாவது ஒரு முறையாவது பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டுடைய வார்த்தை வரும்போது அது உங்களோடையே பேசுற மாதிரி இருந்திருக்குதா? ஒரு தடவையாவது, குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது. நீங்க பைபிளை வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது ஒரு தடவையாவது அந்த நீங்க வாசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு வசனம் உங்களோடையே பேசுற மாதிரி ஒரு தடவையாவது இருந்திருக்குதா? ஒரு தடவையாவது நீங்க இங்க ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில கர்த்தரை உயர்த்தி பாடும்போது உங்களை அறியாம அந்த தேவ பிரசன்னத்துல நிறைஞ்சு தேவ அன்பு உங்களை நிரப்பி ஒரு தடவையாவது உங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வந்திருக்குதா? இதெல்லாம் ஒரு தடவையாவது நடந்திருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான் ஜீவன். ஜீவன் இருக்கிற ஆட்களுக்கு தான் இது நடக்கும். ஒரு தடவையாவது நடந்திருந்தாலே உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. மரணத்தின் சக்திக்கு இனி வேலை இல்லை. மரணம் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய். என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய நேரம் இந்த ஜீவன் இருக்குன்றதையே மறந்துடுறோம். எனக்குள்ள ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ன்றதையே நம்ம மறந்துடுறோம், அதை அறியாம இருக்கிறோம். அதனாலதான் ஜீவன் இருந்தும் நம்மளால என்ன செய்ய முடியாம போயிடுச்சு? ஆளுகை செய்ய முடியாம போயிடுச்சு. எடுத்து வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 11வது வசனம்.
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். மறுபடி வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை தரப்போகிறார். எப்படியாவது 2025 தந்துருவார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தரப்போகிறார்ல. பைபிளை படிக்கும்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப கவனமா படிக்கணும். அது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்னு பார்க்கணும், கவனிக்கணும், கவனமா படிக்கணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் உள்ளது. அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பூட்டுகிற வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் செலுத்தி அதை வாசிக்க பழகணும். நீங்க தரப்போறான்னு சொல்லல, என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். வாசிங்க. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. அப்படின்னா குமாரனை உடையவர்கள் என்ன உடையவர்கள் போட்டிருக்கு? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அப்ப இதுவரைக்கும் அவங்க அந்த நிருபத்தை வாஸ்தவங்க என்ன செய்யாம இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க அறிஞ்சிட்டீங்களா? இந்த அறியாம இருக்கிறதுனால தான் அநேக நேரங்களில் நம்ம ஆளாம இருக்கிறோம். என் ஜனங்கள் என்ன இல்லாம அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள். அதனாலதான் நான் வரும்போது ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகணும்னு நான் வரமாட்டேன், சத்தியத்தை கொடுத்துட்டு போகணுன்ட்டு வர்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால நீங்க அத்தனை பேரும் நிரப்பப்படணும். ஏன்னா அதுக்குள்ளதான் விடுதலை இருக்கிறது, அதுக்குள்ளதான் விடுதலை இருக்குது, அதுக்குள்ளதான் விடுதலை. நீங்க யாரும் எந்த கட்டுக்குள்ளையும் இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. எதுவும் உங்களை கட்டி வைக்கவே கூடாது. சத்தியத்தை அறிய 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 கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலையும் விடுதலையை கொடுத்துக்கிட்டே போவார். 100க்கு 100 விடுதலை உள்ளவர்களை வாழணும். அதான் தேவ சித்தம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று. உங்களுக்கு நித்திய ஜீவன் வரணும்னு சொல்லல, வந்துருச்சு, இருக்கு, ஜீவன் உள்ள இருக்கு. ஆனா அதை நீங்க அறிய வேண்டிய பிரகாரமா என்ன செய்யல, அறியாம விட்டீங்க. அது அறியாதனாலதான் என்ன இல்லாம போயிடுச்சு, ஆளுகைக்கு பதிலா என்னதான் இருக்கு, அழுகை இருப்பது தேவனுடைய திட்டம் இல்ல. ஆளணும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார? புருஷனையா? ஆளணும்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
புருஷன் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது இவளை அடக்கி ஆண்டணும் பிரதர், எப்படியாவது இவளை அடக்கி ஆண்டணும் யோசித்துக்கிட்டு இருக்கேன். இவர் யோசித்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி புருஷன் மனைவியையும் மனைவி புருஷனையும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாச ஆளணும், செய்வனை ஆளணும், பில்லி சுனியத்தை ஆளணும், மந்திரவாதத்தை ஆளணும், சத்ருவை ஆளணும், பாவத்தை ஆளணும், குடும்பத்தை நசுக்க நினைக்கிற, குடும்பத்தை அழிக்க நினைக்கிற, குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்க நினைக்கிற எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் அந்தகார லோகாதிபதிகளையும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் நீங்க ஆளணும். உங்களுக்குள்ள ஆளுகை செய்கிற அந்த ஆற்றலை கொடுக்கிற அந்த ஜீவனை கல்வாரியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மேல, அந்த சிலுவையின் மேல நீங்க வச்ச விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துட்டார். சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. தைரியமா போங்க, இயேசுவின் நாமத்தில் தைரியமா போங்க. இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதுவரைக்கும் நீங்க பல பல காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். சிலரோடு கர்த்தர் பேச விரும்புறார். நீங்க பல காரியங்களை உங்க வாழ்க்கையில இழந்திருக்கலாம். பணத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். இதெல்லாமே ஒரு வகையில மரணத்தின் சக்தி வேலை செய்து. இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற ஜீவனை குறித்த அந்த அறிவு, அந்த உணர்வு, உனக்குள்ள ஜீவன் இருக்கிறதுன்ற அந்த உணர்வே, அந்த அறிவே இழந்ததையெல்லாம் திரும்ப பல மடங்காக நீ பெற்றுக்கொள்ளுவாய். இந்த ஜீவன் அதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். இந்த உள்ள இருக்கிற ஜீவன் நீங்க இழந்ததையெல்லாம் பிடிச்சி திரும்ப இழுத்துட்டு வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுக்க போகிறது. நீங்கள் ஆளுகிறவர்கள், நீங்கள் அழுகிறவர்கள் அல்ல. நீ அழுது கொண்டிராய். அதான் கர்த்தர், இனி நீ அழுது கொண்டிராய். பக்கத்துல சொல்லுங்க, இனி நீங்க ஆள மாட்டீங்க, இனி நீங்க ஆள மாட்டீங்க, இனி நீங்க ஆள மாட்டீங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்குது, உள்ள என்ன இருக்கிறது? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு முறை, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும். எதை சொல்லி நன்றி சொல்லணும்?
எனக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆதாம் இழந்து போன ஜீவனை, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஜீவனை எனக்கு கொடுக்கும்படி நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றி. நீர் கல்வாரிக்கு போனதற்காக நன்றி. நீர் சிலுவைக்கு போனதுக்காக நன்றி. எனக்குள்ள ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. எனக்குள்ள ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்ல 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 இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஜீவன் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். ஜீவனை குறித்த ஒரு உணர்வு, ஜீவனை குறித்த ஒரு அறிவு, ஜீவனுக்காக நன்றி உணர்வு. ஆண்டவர் உங்களுக்கு மதத்தை கொடுக்கல, ஜீவனை கொடுத்தா. இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வரணும்னா அவர் கல்வாரிக்கு போக வேண்டியது இருந்தது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியது இருந்தது. நொறுக்கப்பட வேண்டியது இருந்தது. வாதிக்கப்பட வேண்டியது இருந்தது. அப்படியே அவருடைய சரீரம் பிழியப்பட்டது. பிழியப்பட வேண்டியது இருந்தது. ஒப்பு கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்தார். எப்படியாவது ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன் என்ன விசுவாசிக்கிற மனிதனுக்குள்ள திரும்ப போகணும்னா, நான் இத்தனை பாடுகளின் வழியில கட்டாயம் போகணும்னா, பிதாகிட்ட சொன்னார், நான் போறதுக்கு ரெடி தகப்பனே. பிதாவே, நான் அந்த அடி வாங்குறதுக்கு ரெடி, நான் நொறுக்கப்படுறதுக்கு ரெடி, நான் வாதிக்கப்படுறதுக்கு ரெடின்னு அவர் தன்னை அர்ப்பணித்து கல்வாரிக்கு போனதுனால தான், சிலுவைக்கு போனதுனால தான், அந்த ரத்தம் சிந்தினதுனால தான் ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன் மறுபடி அவரை விசுவாசித்த உங்களுக்குள்ள வந்துடுச்சு. உங்களுக்குள்ள வந்துடுச்சு. உங்களுக்குள்ள வந்துடுச்சு. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த ஜீவன் வந்துடுச்சு. இது நம்ம கெட்டிக்காரத்தனம் இல்லை, இது அவர் கொடுத்த கரையம், அவருடைய தியாகம், அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் அதை நமக்கு கொடுத்திருக்கிறது. காலமெல்லாம் கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களார். நம்முடைய கண்ணில் எப்பொழுதும் ஒரு நன்றி கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. இனி பிரச்சனையினால் வருகிற கண்ணீர் அல்ல, போராட்டத்தினால் வருகிற கண்ணீர் இல்லை. இப்படி சொல்றேன், இந்த நன்றி கண்ணீர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனையினால் வர்ற கண்ணீர் இனி வரவே வராது. போராட்டத்தினால் வருகிற கண்ணீர் இனி வரவே வராது. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு நன்றி கண்ணீர் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, அந்த ஜீவனை எனக்குள்ள வைக்கிறதுக்காக இத்தனை பாடுகளை பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்ல 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 இதுவரைக்கும் நீங்கள் வடித்துக் கொண்டிருந்த பிரச்சனையினால் வடித்த கண்ணீர், போராட்டத்தினால் வடித்த கண்ணீர் இனி வடிக்க விட மாட்டார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். இத்தனை நாட்கள் இந்த இடத்துல வந்து ஜெபித்த ஜெபத்தை நான் பார்க்கல நினைச்சியா? நீ வடிச்ச கண்ணீரை நான் பார்க்கல நினைச்சியா? இனி நீ கண்ணீர் வடிக்க கூடாதுன்னா இந்த சத்தியத்தை நான் உன்னோடு போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இனி கண்ணீர் வடிக்க கூடாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும், என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் இனி எதுக்காகவும் கண்ணீர் வடிக்க கூடாது. நன்றி கண்ணீர் மாத்திரம், நன்றி கண்ணீர் மாத்திரம் உங்க கண்ணில் வந்துகிட்டே இருக்கணும். நன்றி நன்றி நன்றின்னு உங்க வாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க வாய் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க உள்ளம் நன்றியினால் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நமக்கு வர்றதில்லை. அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அந்த நன்றி கண்ணீர் ஒரு சொட்டாவது நம்ம கண்ணில் வந்துச்சுன்னா பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது, பரலோகம் அதை பார்க்கிறது, பரலோகம் அதை கனப்படுத்துகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை வருஷத்துக்கு நீங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க? எத்தனை வருஷத்துக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்க போறீங்க? ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம எத்தனை வருஷத்துக்கு இன்னும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க போறோம்? அதுல இருந்து நீ வெளியே வரணும்னு தான் கர்த்தர் பேசுற. அதுல இருந்து நீ வெளியே வர்றது மாத்திரமல்ல, உன் மூலமாய் பல ஆயிரங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்க தெருவை வெளியே கொண்டு வர விரும்புகிறார்.
அழுதுகிட்டு இருக்கிற அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற அந்த மனிதனாய், அந்த மனுஷியா கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். உள்ள இருக்கிற ஜீவன் அந்த வேலையை செய்யும். சொல்ல போறேன் நான், உள்ள இருக்கிற ஜீவன் அந்த வேலையை செய்யும். அதுக்கு தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உள்ளே ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஜீவன், உள்ள இருக்கிற ஜீவன் உங்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, உங்க மூலமா மற்றவர்களையும் வாழ வை. இந்த ஜீவனை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ள இருக்கிற ஜீவனை என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்றதுன்னா என்ன? தமிழ்ல என்ன சொல்லலாம்? செயல்படுத்த வைக்கணும். எப்படி வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாமா? இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாமா? ஓகேயா? என்ன சொல்றீங்க? இப்பயே முடிக்கணுமா? இல்ல நீங்க பாக்குறத பார்த்தா இன்னும் 5 நிமிஷமா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்குதே. சரி, முடிச்சிடலாம். எப்படி ஆக்டிவேட் பண்றது அதை மட்டும் சொல்லி சுருக்கமா சொல்லி அனுப்புறேன். விரிவா அடுத்த செஷன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 வாசிங்க பார்ப்போம். 37, 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தண்ணீருள்ள நதிகள் ஓடும் இல்ல, என்னங்க? எங்க இருந்து ஓடும்? யாருடைய உள்ளத்திலிருந்து? அவரை விசுவாசிட்டீங்களா? அவரை விசுவாசத்தாலே உங்க உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? தண்ணீர் உள்ள நதி இல்ல, ஜீவ. அப்ப ஜீவன் உங்களுக்குள்ளேயே இருக்காதுன்னு அர்த்தம். ஜீவன் உங்களை மட்டும் வாழ வைக்கும்ன்றது அர்த்தம் இல்ல. உங்களை மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு போய், அப்படித்தான் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஓட போகுதுன்றேன் இயேசுவின் நாமத்துல. எதை பற்றி சொல்றாரு அப்படி? அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்னு எதை பற்றி சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். என்னங்க? எதை பற்றி சொல்றாரு? ஆவியை குறித்து, அல்லது ஆவியின் அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை குறித்து இப்படி சொன்னார். அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேருக்குள்ள இருந்தோம் இந்த ஜீவன் நதியாய் புரண்டு ஓடி மற்றவர்களை ஆசீர்வதிக்கும், மற்றவர்களை வாழ வைக்கும், மற்றவர்களை சுகப்படுத்தும், மற்றவர்களை விடுதலையாக்கும். இயேசு ஜீவனை நமக்குள்ள வச்சார். பரிசுத்தாவியானவர் அந்த ஜீவனை நமக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வெளியே கொண்டு போகிறார். எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? இப்ப எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க இந்த ஜீவன் என் வாழ்க்கையிலையும் வேலை செய்யணும்? என் வாழ்க்கையில வேலை செய்யறதோட மட்டும் இல்லை, எனக்குள்ள இருந்து போய் மற்றவர்கள் வாழ்க்கையில என்ன செய்யணும்? எத்தனை பேர் உண்மையில ஆசைப்படுறீங்க? உண்மையில ஆசைப்படுறீங்களா? நடக்கணும்னு விரும்புறீங்களா? அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன தெரியுமா? டெய்லி குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலேயே பேச. டெய்லி
குறைந்தபட்சம் எவ்வளோ நேரம்? அரை மணி. உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கலாமா? ஹலோ, அரை மணி நேரம் நான் ஸ்டாப்பா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்க? அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டே இருங்க. பேச 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 நான் அவருடைய ஊழியக்காரனா நின்று சொல்றேன், அபாரமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, உங்க மூலமா மற்றவர்கள் வாழ்க்கையில, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில எப்படி நடக்கும்னு தெரியாது, நடக்கும். என்னன்னு தெரியலக்கா, உங்களோட பேசினாலே எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க 2 வார்த்தை பேசினாலே பிரதர் எனக்கு என்னமோ ஒன்று செய்யுது அப்படின்னு சொல்ல போறாங்க. இதை சொல்லணும்னா நீங்க நல்ல இந்த ஜீவனை ஆக்டிவேட் பண்ணணும். அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசணும். ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த நாட்களில் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். ஒருவரும் அபிஷேகம் பெறாமல் என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆள் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் அபிஷேகிக்க விரும்புகிறவர். நீங்க விரும்புறதை காட்டிலும் அவர் விரும்புகிறார். நீங்க அபிஷேகம் பெறணும்னு விரும்புறதை காட்டிலும் உங்களை அபிஷேகத்தினால உங்க உள்ளத்தை ஊற்றணும்னு அவர் விரும்புகிறார். இன்னைக்கு கூட இப்ப கூட இந்த இடத்துல இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு போவீங்க. வாஞ்சிச்சா போதும், விசுவாசத்தா போதும், தாகமா இருந்தா போதும், இருதயத்தை திறந்து கொடுத்தா போதும், இருதயத்தை திறந்து வாயை திறந்து கொடுத்தா போதும், உள்ள இருந்து வர்ற அந்த பாஷையை வாயை திறந்து பேசினா போதும். அவ்வளவுதான், அபிஷேகிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. விசுவாசிக்கணும், தாகமா இருக்கணும். 2 தான், 2 தான். 1 விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? இப்பமே ஆவியானவர் என்னை நிரப்புறாருன்னு விசுவாசிக்கணும். இப்பமே அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், அதுக்கு தான் அவரும் வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கணும், நான் இதுக்கு தான் ஆண்டவரை இங்க வந்திருக்கிறேன், நீங்களும் இங்க வந்திருக்கிறீங்க, என்னை இப்ப நிரப்ப போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால நான் வாழ முடியாது. அந்த தாகம். அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜீவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மரணத்தின் சக்திகள் வர விரும்பலாம், வர முயற்சிக்கலாம், ஆனா உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நம்ம வாழுகிறது பரலோகத்தில் வாழலை, பூலோகத்தில் வாழ்கிறோம். பிசாசின் உலகத்தில் வாழ்கிறோம். அவன் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு, நம்மளை மேற்கொள்றதுக்கு முயற்சிப்பான், வேலை செய்வான், ஆட்களை அனுப்புவான், மனுஷ சத்துருக்களை அனுப்புவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஆனால் நம்ம பண்ணுற வேலை என்ன தெரியுமா? நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் வெளிப்படுகிறது, அந்த ஜீவன் நாம் பேச 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 வெளிப்படுகிறது, மரணத்தின் சக்திகளை அழிக்கிறது. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். 2 நிமிஷம் தரப்போகிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் ஆளுகிறவர்கள். ஆள்றதுக்கு தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரணத்தின் சக்திகளை அழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். அழுது கொண்டிருக்கிற ஆத்மாவே, நீ வடித்த கண்ணீரெல்லாம் நான் பார்த்துட்டேன். டெய்லி இந்த இடத்துக்கு வந்து நீ பண்ண ஜெபத்தை நான் கேட்டுட்டேன். நீ பண்ண விண்ணப்பத்தை நான் பார்த்துட்டேன். நீ காலமெல்லாம் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்க நான் உன்னைய விட மாட்டேன். நான் கல்வாரியில கிரயம் கொடுத்தது இதற்காகவா? நான் ஜீவனை கொடுத்தது இதற்காகவா? உன்னை நினைச்சுதான் நான் ஜீவனை கொடுத்தேன். உன்னை நினைச்சுதான் நான் ரத்தத்தை சிந்தினேன். மகளே, உன்னைய நினைச்சுதான் நான் ரத்தத்தை சிந்தினேன். மகனே, நான் உன்னைய நினைச்சுதான் அடி வாங்கினேன். இன்னும் நீ அழுது கொண்டு இருக்கவா?
மரணத்தின் சக்திகள் உன்னை மேற்கொள்ளவா? சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளவா? இல்லை, இல்லை, இல்லை. நான் கொடுத்த ஜீவன் உனக்குள்ளே, நான் அளித்த ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. இதை உணர்ந்துகள், இதை அறிந்துகள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாயை திறந்து நன்றி ஆண்டவரே சொல்றீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்காக அடிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்காக நொறுக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை வாழ வைக்கும்படி, என்னை வாழ வைக்கும்படி, எனக்கு ஜீவனை கொடுக்கும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி. இனி திருடனுக்கு வேலை இல்லை. இனி அவன் திருட முடியாது, இனி கொல்ல முடியாது, இனி அழிக்க முடியாது. ஏன்னா ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் வந்து விட்டார். அவர் வந்து விட்டார். உனக்குள்ளே அவர் வந்து விட்டார். சபைக்குள்ளே அவர் வந்து விட்டார். உன் குடும்பத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குறைந்தபட்சம் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக கேட்கிற மாதிரி நல்ல அந்நிய பாஷை விடுதலையோடு ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும், பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இங்கே இருக்கிறார். உங்களை அபிஷேகிக்கிற இயேசு இங்கே இருக்கிறார். உங்களை அபிஷேகிக்கிற இயேசு இங்கே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜீவன், இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அரா பாபா லரா கபா ஷகா தலா ரபா அரிபா லரா பாலா நாமா ரகா பாதலரா அரா பாலா நாமா ரிகா பாதலரா ரிபலோ ரோபோ ஷேகதோ அல்லா ராமா லனா மரகபா அரா மலா ரபா. எஸ் 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 எஸ். அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ள புறப்படுகிறது, புறப்படுகிறது, புறப்படுகிறது. சிஸ்டர் புறப்படுது, உங்களுக்குள்ள புறப்படுது. அரபா லரகபா தலரபா ஷகதா லரபா லனா பரபா லரபா அரபா லனா மரகபா தலரபா ஷேகதோ அரபா லரபா லனா மரகபா தலரபா ஷகதா லரபா அரபா லரபா லனா மரகபா தலா. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. எஸ் 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 எஸ். ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார்.